ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி 22 ஏப்ரல் புதன்கிழமை, சஷ்டி விரதம் இன்னைக்கு. ஓகே, இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ், என்ன வார்னிங்ஸ். ப்ளீஸ் யூனிவர்ஸ், ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கைட் பண்ணுங்க. தி ஃபூல், ஓகே. 7 of Pentacles, King of Swords, Tower, okay. Wheel of Fortune, super. Bottom of the deck, Death card வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க, வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த 6 கார்ட்ஸில் 4 கார்ட்ஸ் வந்து மேஜர் ஆர்கானாஸ், தி ஃபூல், டவர், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் டெத். ஓகே, அண்ட் 7 of Pentacles, கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஆர் மைனர் ஆர்கானாஸ். இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். யூனிவர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் நாள் எப்படி இருக்கும். வந்து ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் கார்ட் இருக்குது, டெத், ஓகே, டெத் கார்டு பாட்டம் எனர்ஜியாக வந்திருக்கு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது அண்ட் டவர். இந்த மேஜர் ஆர்கானாஸ் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கீங்கிறது தெரியுது. ஓகேவா, பழைய வாழ்க்கை பேட்டர்ன் முடிஞ்சு ஒரு நியூ பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, உங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய ஓல்ட் லைஃப் பேட்டர்ன் முடிஞ்சு ஒரு நியூ பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆக போகுது. யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, சடனாக வரப்போகுது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கே எதிர்பாராத விதமாக நீங்கள் நினச்சதை தாண்டி இருக்கும் அந்த மாற்றங்கள். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. என்ன சேஞ்சஸ் வந்தாலுமே அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சடன் சேஞ்சஸ், டவர் கார்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வார்னிங். இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, சடன் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஃபுல் கார்டு அண்ட் டெத் கார்டு ரெண்டுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். ஓகே, அதே மாதிரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. ஓகேவா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் யூனிவர்ஸ் நடத்தி வைக்கிறாங்கங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். ஓகேவா, அதுதான் இன்றைக்கி ஓவரால் எனர்ஜியாக இருக்குது. உங்களோட ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கார்டு இருக்குது, கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது, 7 of Pentacles இருக்குது. ஓகே, இந்த ஃபுல் கார்டு சொல்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், என்ன ரிஸ்க் வேணாலும் இன்றைக்கி எடுக்கலாம். ஓகேவா, அது உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். ஓகேங்களா, அடுத்து கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. லாஜிக்காக நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் லாஜிக்கலாக எடுங்க. ஓகேவா, லாஜிக்கல் டிசிஷன் தான் இன்றைக்கி தேவை. எமோஷ்னலாக நீங்கள் எடுக்கக்கூடாது, எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ லாஜிக்கலாக யோசித்து எடுங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க அண்ட் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். நீங்கள் கன்ஃபியூஷனில் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க, ஒரு கிளாரிட்டி இருக்கணும், கிளியர் மைண்டில் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 7 of Pentacles இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை தேவை. ஓகேவா, ரிசல்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட், உங்கள் எஃபர்ட்கான ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுதான் வந்து இந்த கார்டு மூலமா சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான நீங்கள் கஷ்டப்பட்டது, உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் போட்ட எஃபர்ட்கான பலன் வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது, நீங்கள் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் வைஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம், இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா, புது சான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண வேண்டாம். என்ன சான்ஸ் கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண உங்களோட எஃபர்ட்க்கு, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வருது. பட் கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இல்லை வந்து விட்டுறதா அப்படிங்கிற ஓவர் திங்கிங்லாம் இருக்கும். ரெண்டுக்கும் பேலன்ஸ் வேணும், ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் ரிஸ்க். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே வந்து
நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டவர் கார்டும் இருக்குது, வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் இருக்குது. ஓகேவா, டவர் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சடனாக உங்கள் பர்சன் கூட ஆர்கியூமெண்ட் வரும். ஓகேவா, ஏதோ ஒரு உண்மை திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உண்மை, இவங்களா இப்படி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு உண்மை வந்து இன்றைக்கி வெளிவர போகுது. அது உங்களை வந்து ஒரு அப்படியே ஷாக் கொடுக்கும் அந்த உண்மை. ஓகே, ஒரு ஷாக்கிங் ட்ரூத் தான் இன்றைக்கி வெளியில் வரும். ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு, ஃபேட் சேஞ்சுது. ஓகேவா, சைக்கிள் வந்து டேர்ன் ஆகுது, அதுதான் வந்து இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சேஞ்ச் ஆர் ஷிஃப்ட் இருக்குது. கண்டிப்பாக பிரேக்கப் கூட ஆகலாம், இல்லை வந்து ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம். இது வந்து டெஸ்டினி ட்ரைவன். ஓகே, அவாய்ட் பண்ண முடியாது, உங்களால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பண்ணால் அப்படின்னா ஈகோ கிளாஷஸ் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா, ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம், அது வேணால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அண்டு அதே மாதிரி சடனாக ரியாக்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. அதெல்லாம் வேணால் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். மற்றபடி உங்கள் கண்ட்ரோலை தாண்டி நடக்கிற விஷயங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, ஹானஸ்ட்டாக இருக்கிறதா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதான்னு கேட்டால் ஹானஸ்ட்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ ஹானஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன உண்மை வெளியில் வருதோ, என்ன ட்ரூத்தோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி அந்த உண்மைகளை அப்படி அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அவுட்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் ஃபேமிலி வைஸ் பார்த்தாலுமே வந்து டவர் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஓகேவா, வீட்லேயுமே திடீர்னு ஏதாவது ஒரு சடன் டென்ஷன் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஓகேவா, ஸோ நீங்கள் காமாக இருந்தீங்கன்னா சுச்சுவேஷன் செட்டில் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க, இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் யாராவது ஹார்ஷாக பேசினாலுமே கூட ஃபேமிலியில் நீங்கள் வந்து அதை பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஃபேமிலியில் யாராவது ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை குறைவாகவோ பேசினாலுமே அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா, பர்சனலாக அதை எடுத்துக்க வேண்டாம். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு கைடன்ஸாக இருக்குது. அண்ட் அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரெண்டுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்லோ க்ரோத் பட் ஒரு பாசிட்டிவான சைக்கிள் வருது. ஓகேவா, திடீர்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம், அதே நேரத்தில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெயினும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஒரு விதத்தில் செலவாச்சுன்னா இன்னொரு விதத்தில் உங்களுக்கான வரவும் இருக்குது. ஓகேங்களா, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பெருசாக. அண்ட் இன்றைக்கி வந்து பெருசாக எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருந்ததுன்னா அந்த பிளான்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுதான் இன்றைக்கி சொல்கிற கார்டு. ஏன்னா டவர் கார்டும் வந்திருக்கு, டெத் கார்டும் வந்திருக்குங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை. அண்ட் ஃபுல் கார்டும் இருக்குது, அவசரம் இருக்கும், கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஓகேங்களா, ஸோ பொறுமை தேவைன்னு சொல்கிறாங்க. ஓவரால் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் கிடையாது, இட்ஸ் நெசசரி. ஓகேங்களா, என்ன சேஞ்ச் வந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கீங்க. ஓகேவா, லைஃப் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணுது. யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன சேஞ்சஸ் வந்தாலும், என்ன பிரேக் ஆனாலும், என்ன டிஸ்கனெக்ஷன் என்ன நடந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நன்மைக்கே. அதுதான் இன்றைக்கி உங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, பழசெல்லாம் பிடிச்சு வச்சுக்க வேண்டாம். ஓகே, பழச ஓல்ட் பேட்டர்ன்ஸ் எதையும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கிளாரிட்டியோடு யோசிங்க. எதுவாக இருந்தாலும் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் எனர்ஜி இருக்குது, ரொம்ப தெளிவாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். சடன் சேஞ்சஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் வந்து ஏதோ நமக்காக பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது, இது நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ஓகே, அண்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற வார்னிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் ஒரு ஈகோவோடு இருந்தாலோ இல்லை இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணாலோ லாஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் வைஸ், ஜாப் அண்ட் கரியர், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, இதில் வந்து ஒரு ஈகோ அண்ட் ஒரு அவசரப்பட்டு ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் லாஸ் உங்களுக்கு தான். ஸோ காமாக இருந்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு பவர். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட பவர் வந்து இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக வருது அண்ட் உண்மைகள் வெளிவரும். ஓகேவா,
பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத் கன்ஃபார்ம். ஓகே, இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குற மெசேஜாக இருக்குது. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.